கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலையில் கூட உங்கள் யாவரையும் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் கூட இந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது சடன்லி ஐ ரிமெம்பர் ஒன் திங். இந்த ஃப்ளவர்ஸில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கர்த்தர் வந்து அவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கிறாரு. இதோட கலர்ஸாக இருக்கட்டும், இதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ்க்கு கர்த்தர் வந்து அவ்வளோ அழகாக வந்து இதற்கான காரியங்களை வந்து கர்த்தர் வந்து உண்டாக்கியிருக்கும் போது இந்த நாளில் கூட வந்து நம்ம சில நேரங்களில் வந்து கலங்குறோம். ஏசப்பா, இந்த தேவை என் வாழ்க்கையில் சந்திக்கப்படுமா? ஏன் இந்த காரியங்கள் வந்து இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறல? ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு வந்து பதில் இவ்வளோ தாமதமாகுது அப்படின்னு வந்து நம்ம சில நேரங்களில் வந்து யோசிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம், மற்றவங்களோடய வச்சு நம்மளை வந்து கம்பேர் பண்ணுறோம். அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை அப்படின்னு வந்து சில நேரங்களில் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பேரிசன்ஸ், அந்த செல்ஃப் டவுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்கும் போது நீங்கள் நினைக்காத நேரத்தில், நீங்கள் எதிர்பார்க்காத வேலைகளில் வந்து கர்த்தர் வந்து எல்லா காரியங்களையும் வந்து அற்புதமாக வந்து ஒரு நிச்சயமாக செய்து முடிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கர்த்தர் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இவ்வளோ அழகாக வந்து எல்லா தேவையும் சந்திக்கும் போது என் வாழ்க்கையும் வந்து இந்த ஃப்ளவர்ஸை பார்க்கிலும் வந்து என் வாழ்க்கை மிக அழகாக வந்து தேவன் மாற்றுவார். நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். தொடர்ந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க.